மாணவர் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜெயபால். ஸோ 7th ஃபர்ஸ்ட் டேர்மில் நம்ம யூனிட் 3 நம்ம பார்க்குறோம் இயற்கணிதம். ஸோ இதுலேயும் ஆல்ரெடி நம்ம 6th பார்த்த பேசிக்கான இன்ஃபர்மேஷன் இங்கே இருக்குது. ஸோ இங்கே கவனிச்சிங்கன்னா அந்த மாறி அப்படின்னா என்ன, மாறிலினா என்ன அப்படிங்கிற சொல்லியிருப்பாங்க. அதே போல் கெழு அப்படின்னா என்ன அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அது ஒரு ஈக்குவேஷனில் இருந்து எது மாறி எது மாறிலி எது கெழு அப்படிங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். இது ரொம்ப ரொம்ப பேசிக்கானதான். இதில் நான் ஒரு சில பாயிண்ட்டை மட்டும் நான் ஷார்ட்டாக சொல்லிடுறேன். அதுக்கடுத்து பின்னாடி உங்களுக்கு நிறையா கொஸ்டின் காம்படிட்டிவ் எக்ஸாமில் கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் நிறையா இருக்குது. அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ஃபஸ்ட்டு பாராவிலே நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இயற்கணித கோவை அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இயற்கணித கோவைங்கிறது ஒரு கோர்வை அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஒரு ஈக்குவேஷனில் எக்ஸுன்னு இருக்கலாம், ஒய்ன்னு இருக்கலாம், அதே போல் பிக்யூ இந்த மாதிரி எது வேணால் யூஸ் பண்ணலாம். அதே போல் நம்பரும் கூட இருக்கலாம், எண்களும் கூட இருக்கலாம். இதெல்லாம் கலந்தது தான். இதில் நம்ம கூட்டலோ கழித்தலோ இந்த மாதிரிலாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ எக்ஸாம்பிள் ஒரு 2x + 3y + 8 = 0 இந்த மாதிரி நம்ம ஏதாவது ஒரு சம்திங் நம்ம சொல்லுவோம். அப்போ இதில் இந்த எக்ஸு நம்பர் இதெல்லாமே இருக்குது, நம்பர் மட்டும் தனியாகவும் இருக்குது. அப்போது மாறிகளையும் மாறிலிகளையும் கூட்டல் மற்றும் கழித்தல் ஆகிய செயல்பாடுகள் மூலம் இணைந்து ஒரு இயற்கணித கோவை உருவாகுது. இப்போது இதில் எதை நம்ம மாறின்னு சொல்கிறோம், எதை நம்ம மாறின்னு சொல்கிறோம், அதாவது வேரியபிள் கான்ஸ்டன்ட். இப்போ எக்ஸாம்பிள் ரொம்ப சிம்பிளாகவே சொல்லியிருப்பாங்க. இப்போது 6x + 1 அப்படிங்கிறதுல இந்த 6xம் 1 இதெல்லாம் சேர்ந்தது உறுப்புன்னு சொல்கிறோம். அதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா 6x அப்படிங்கிறத நம்ம மாறி உறுப்புன்னு நம்ம சொல்கிறோம். வெறும் நம்பர் மட்டும் 1ன்னு இருந்துச்சா அந்த நம்பரை மாறின்னு சொல்கிறோம். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாகவே நம்ம இதை தெரிஞ்சுக்கலாம். அவ்வளோதான். இப்போ இதுக்கு அடுத்து வேறு அந்த கெழு அப்படிங்கிறத நம்ம எப்படி சொல்கிறோம், என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறத பாருங்கள். அதுக்கு முன்னாடி இந்த குறிப்பு கவனிங்க. ஒரு இயற்கணித கோவையில் 1, 2 அல்லது அதற்கு மேற்பட்ட உறுப்புகள் இருக்கலாம். ஓர் உறுப்பு மட்டும் உள்ள கோவை ஓர் உறுப்பு கோவை, 2 உறுப்புகள் உள்ள கோவை ஈருறுப்பு கோவை, 3 உறுப்புகள் உள்ள கோவை மூவுறுப்பு கோவை, இந்த மாதிரி சொல்லலாம். அதே போல் 1 அல்லது அதற்கு மேற்பட்ட உறுப்புகள் கொண்ட கோவையை நம்ம காமனாக பல்லுறுப்பு கோவைன்னு மென்ஷன் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2xன்னு மட்டும் இருந்துச்சுன்னா இதில் ஒரே ஒரு ப்ளஸ்ஸோ மைனஸோன்னு கொடுத்து இன்னொன்று கொடுக்கல. அப்போது இந்த 2x மட்டும் இருந்துச்சுன்னா இதை ஓர் உறுப்பு கோவைன்னு சொல்லுவாங்க. இப்போ 2x + 3y அப்போ 2 டேர்ம் இங்கே வருதா, 2xங்கிறது ஒரு டேர்மு, அதே போல் 3y அப்படிங்கிற இன்னொரு டேர்ம். அதாவது எக்ஸுன்னு வச்சா ஒரு 3xன்னு கூட இருக்கலாம். ஆனால் 2 டேர்ம்ங்கிறது வந்துச்சு அப்படின்னா அதை ஈருறுப்பு கோவைன்னு சொல்லலாம். அதே இது 3 டேர்ம் x y z இந்த மாதிரி 3 வந்திருக்கு, மூவுறுப்பு கோவை அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணலாம். இது எல்லாமே என்ன சொல்லலாம், பல்லுறுப்பு கோவைன்னு சொல்லலாம். ஸோ இது ரொம்ப பேசிக்கானது தான். நெக்ஸ்ட் நம்ம பார்ப்போம். இப்போ கெழு அப்படின்னா என்னன்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. கெழு அப்படிங்கிறது வேறு ஒன்றும் இல்லை. இப்போ எக்ஸாம்பிள் ஒரு 3xன்னு மென்ஷன் பண்ணுறேன். இதில் அந்த எக்ஸின் கெழு அப்படின்னு கேட்டாங்கன்னா எக்ஸுக்கு பக்கத்தில் என்ன இருக்கோ அந்த நம்பர் தான் இதோட கெழு. இதுதான் 3 அப்படிங்கிறது தான் இதோட கெழு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இதில் ஒவ்வொரு இதுக்குமே நம்ம அதோட கெழு என்ன அப்படிங்கிறத கேட்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருப்பாங்க. 5x அப்படின்னு ஒன்று எடுத்துட்டோம் அப்படின்னா 5 என்பது மீதமுள்ள காரணிகளுக்கான பெருக்கல். அப்போ எக்ஸ் ஒய்க்கான கெழு என்ன அப்படின்னா இந்த 5ன்னு சொல்லலாம். எக்ஸுக்கும் ஒய்க்கும் சேர்த்து அதோட கெழு அப்படின்னா இந்த 2க்கும் காமனாக எது மல்டிபிள் ஆகுது, 5ங்கிறது தானே. அப்போ 5 தான் இந்த எக்ஸ் ஒய்யோட கெழு. அடுத்து நல்லா கவனிங்க. அடுத்து எக்ஸோட கெழு என்னன்னு கேட்டால் இந்த 5xyயில் எக்ஸை தவிர்த்து மீதி எது மல்டிபிளாக இருக்குது, 5ம் ஒய்யும். அப்போ அந்த 5y அப்படிங்கிறதான் எக்ஸோட கெழு. அதே இது ஒய், இதே 5xyயில் ஒய்யின் கெழு அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த ஒய்யை தவிர்த்து மீதி 2 இருக்கா, அது 2ம் எதோட கெழு, ஒய்யோட கெழு. இந்த மாதிரி தான் ஒரு வேல்யூ கொடுக்குறாங்க அப்படின்னா அது எதை பொறுத்து அதோட கெழு அப்படின்னு கேட்குறாங்கன்னா ஏன்னா அதில் அந்த டிஃப்ரென்ஷியேட் பண்ணுற இந்த மாதிரி கான்செப்ட்லாம் வரும். பட் அந்தளவுக்கு நம்ம ரொம்ப டெப்த்தாலாம் பார்த்ததில்ல. ஃபஸ்ட்டு நம்ம நேம் என்ன, அதை கெழு அப்படின்னு சொன்னால் எதை நம்ம கவனிக்கணும் அப்படிங்கிறத இதில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப சிம்பிளானதான். ஓகே, இதுக்கப்புறம் தான் நம்ம ப்ராப்ளம்ஸ் ஓரியண்டாக பார்ப்போம். ஏன்னா பயிற்சி கணக்கிலும் இதே விஷயத்தை வச்சு தான் சொல்லியிருப்பாங்க. அது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவ்வளோக்கா நம்மளுக்கு தேவையில்லை.
ரொம்ப சிம்பிளாக தான். அடுத்தடுத்து வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. உண்மை வேணால் நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த பயிற்சி கணக்கில் பாருங்கள். இப்போ சிம்பிளாக இந்த ஃபஸ்ட்டு இதே நீங்கள் கவனிச்சிங்கன்னா 16x - 7 எனும் கோவின் மாறி என்ன அப்படின்னு ரொம்ப சிம்பிளாக. ஒருவேளை எதிர்பாராத நேரத்தில் இந்த மாதிரி கேட்டால் என்ன பண்ணுறது, இதில் மாறி அப்படிங்கிறது வேரியபிள் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ எக்ஸுங்கிறதுல எது வேணால் நம்ம அப்ளை பண்ணலாம். எக்ஸை 1ன்னு வச்சுக்கலாம், 2ன்னு வச்சுக்கலாம், 3 வச்சுக்கலாம். அப்போ சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அப்போ அந்த எக்ஸு தான் இதோட மாறி. அதே அடுத்ததை பாருங்கள். 2y - 6 எனும் கோவின் மாறிலி உறுப்பு என்னன்னு கேட்குறேன். இப்போ மாறிலி உறுப்பு அப்படிங்கிறபோது இங்கே அந்த -6 இந்த நம்பர் மட்டும் இருக்குல்ல, இது மட்டும்தான் அந்த மாறிலி உறுப்புன்னு சொல்லலாம். இதுதான். ஸோ அப்போ எது மாறி எது மாறிலி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். மற்றபடி ஈக்குவேஷனில் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். இப்போது இந்த இது 5வது கவனிங்க. -xy என்னும் உறுப்பின் எண் கெழு அப்படின்னா இந்த இதில் எங்கே நம்பர் இருக்குது அப்படிங்கிறத கேட்குறாங்க. ஆக்சுவலாக எதுவுமே மைனஸ் நோட் பண்ணிவிட்டு எதுவுமே நோட் பண்ணலான்னா இந்த இடத்துல 1 இருக்குன்னு அர்த்தம். 1 xy. அப்போ இந்த -1 அப்படிங்கிறது தான் இதோட எண் கெழு. வெறும் நம்பர் மட்டும் இருந்துச்சுன்னா அதை எண் கெழு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இங்கே மைனஸ் சிம்பிள் இருந்தால் மைனஸ் யூஸ் பண்ணணும், ப்ளஸ் இருந்தால் ப்ளஸ் சிம்பிள். இந்த மாதிரி நம்ம அந்த எண் கெழு அப்படிங்கிறத ரொம்ப ரொம்ப சிம்பிளாக கேட்பாங்க. இதெல்லாம் நம்ம ஒரு டைம் பார்த்துட்டாவே போதும். நீங்கள் அதுக்கப்புறம் ஸோ இதுதான் பேசிக் அப்படிங்கிறத நீங்கள் கிளியராக புரிஞ்சுக்கிங்க. அதுக்கப்புறம் நம்ம நிறையா ப்ராப்ளம்ஸ்லாம் நம்ம பார்க்கலாம். இல்லை இந்த பயிற்சி எனக்குல இப்போ லாஸ்ட்டு கவனிங்க. இப்போ இதை மாதிரி ஏதாவது வேல்யூஸ் கொடுத்துட்டு ஏவோட வேல்யூ 3, பியோட வேல்யூ 2ன்னு கொடுத்துட்டு அவங்க ஒரு ஈக்குவேஷனோட வேல்யூ என்னன்னு கேட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும், ஏவோட வேல்யூ இங்கே சப்ஸ்டிட் பண்ணணும், பியோட வேல்யூ இங்கே நம்ம சப்ஸ்டிட் பண்ணிட்டு சிம்ப்ளை பண்ணணும். ஸோ இது பேசிக் தெரியாதவங்க பார்த்துக்கோங்க. அப்போது ஏவோட வேல்யூ 3 அப்படின்னா 7 × 3 நோட் பண்ணிடுறோம், -4 × பியோட வேல்யூ 2. அப்போது 21 - 8 ஆன்சர் 21ல் 8 பாயிண்ட்ஸ் அப்படின்னா பேலன்ஸ் 13. ஸோ ஆப்ஷன் பி தான் இருக்கான சரியான ஆன்சர். இது ரொம்ப சிம்பிளானது. நெக்ஸ்ட் பார்ப்போம். இதில் ஒரு பேசிக்கான பாயிண்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. இதுக்கு முன்னாடி நம்ம 6th ஒரு எண்ணின் எதிர்மறை அப்படிங்கிற வார்த்தை நம்ம பார்த்துருப்போம். அதாவது இப்போ 3ன் எதிர்மறை அப்படின்னா -3 இந்த மாதிரி நம்ம பார்த்துருப்போம். இதவே இப்படி சொல்லியிருப்பாங்க, ஒரு நம்பரோட எதிர்மாறல் எதிர்மாறு அப்படின்னு மென்ஷன் பண்ணாங்க, கூட்டல் எதிர்மாறு இந்த மாதிரி மென்ஷன் பண்ணாங்கன்னா அது என்ன சிம்பிளில் இருக்கும். இப்போ -3ன்னு இருந்துச்சுன்னா அதோட கூட்டல் நேர்மாறு. சரி, நான் எதிர்மாறு சொல்கிறேன், நான் நேர்மாறு. கூட்டல் நேர்மாறு என்னன்னு கேட்டால் இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டான நம்பர். ஓகே, அப்போ ரெண்டுமே ஒரே எதிர்மறை அப்படின்னு கேட்டாலும் சரி, கூட்டல் நேர்மாறு அப்படின்னு கேட்டாலும் சரி, என்ன நம்பர் இருக்கோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக சிம்பிள் நம்ம மாற்றி நம்ம நோட் பண்ணோம். இப்போ -x இருந்துச்சுன்னா அதோட கூட்டல் நேர்மாறு என்ன, +x. இது நம்ம தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு இப்போ இது பாருங்கள், இந்த XYZ வச்சு ஏதாவது 2 ஈக்குவேஷன் கொடுத்து அது கூட்டுக அல்லது இந்த மாதிரி கழிக்க அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் ரொம்ப சிம்பிளானதா, நீங்கள் இதை கூட நீங்கள் கவனிக்கணும் இல்லை, இதை நீங்கள் இந்த சைடு மாற்று முறைங்கிறத கவனிங்க. இப்போ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்களோ அதை நம்ம அப்படியே நோட் பண்ணிடலாம், அடுத்தது கூட்டுக அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேல்யூ கொடுத்துருக்காங்கல்ல. இப்போ கூட்டுக அப்படின்னு சொன்னாங்கன்னா இதோட எந்த சிம்பிளுமே மாறாது. அதே இது கழிக்கன்னு சொன்னாங்கன்னா சிம்பிள் சேஞ்ச் ஆகும். நம்ம அடுத்து நான் சொல்கிறேன். இப்போ இந்த கூட்டு அப்படினால செகண்ட் டைமையும் அப்படியே நான் வேல்யூ அப்ளை பண்ணுறேன். எங்கெங்கே எக்ஸ்ன்னு இருக்கும், இப்போ எக்ஸு ப்ளஸில் எல்லாமே ப்ளஸில் இருந்துச்சுன்னா 3x + 2x 5xன்னு நோட் பண்ணிடலாம். அதே போல் இங்கே -4y +3y கழிச்சோம் அப்படின்னா -4ல் 3 போணுச்சுன்னா பேலன்ஸ் -1 தான். அப்போது அந்த -y நோட் பண்ணியாச்சு. இங்கே +z -z கேன்சல், அப்போ 0 ஆயிரும். அப்போ ஃபைனலாக 5x - y இதுதான் அதற்கான ஆன்சராக இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி அதாவது ஒத்த உறுப்புகளை தான் நம்ம ஆட் பண்ணணும் அல்லது மைனஸ் பண்ணணும். இது என்னென்னா இப்போ எக்ஸ்னா எக்ஸோட தான் நம்ம ப்ளஸ்ஸோ மைனஸோ பண்ணணும், ஒய்னா ஒய்யோட மட்டும்தான் ப்ளஸ்ஸோ மைனஸோ பண்ணணும், மாற்றி பண்ணக்கூடாது. இது கூட்டல் அப்படிங்கிறதுல. இப்போ அடுத்தது கவனிங்க, 4x + 3y, அடுத்தது 2x - 5y. இப்போது இதை கழிக்கணும்னு சொன்னால ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காது அப்படியே நம்ம நோட் பண்ணிடுறோம். இதான் ஃபஸ்ட்டு, இதிலேருந்து இதை கழிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ இதை நம்ம கழிக்கணும் அப்படிங்கிறம்போது பாருங்கள், கழிக்கணுங்கிறம்போது ப்ளஸ் சிம்பிள் அடுத்து மைனஸாக மாறிடும், மைனஸ் சிம்பிள் ப்ளஸ்ஸாக மாறிடும். இப்போ ஒரே இது 4xலாம் 2x இங்கே தான் நீங்கள் கவனிக்கிறேன், 2x போனுச்சுன்னா பேலன்ஸ் 2x தான், 3y இது நீங்கள் கீழே இருக்க ப்ளஸ்ஸாக மாறிடுச்சு, 5y சேர்ந்துச்சுன்னா 8y. அப்போது 2x + 8y இதுதான் அதற்கான
அடிஷன் சப்ராக்ட் பண்ண வேல்யூ. இதை நல்லா தெளிவாக நோட் பண்ணிக்கணும். உங்களுக்கு இது ரொம்ப சிம்பிளானதான். ஒரு சில அந்த எக்ஸ் ஒய் இசட் வந்தது அப்படின்னாவே என்ன பண்ணணும்னு தெரியாமல் அப்படியே விட்டுருவாங்க. ஸோ அதுக்காக தான் இதை நான் ஓரலாக நான் சொல்லியிருக்கேன். இதை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாவே ஜஸ்ட்டு ஒரே உறுப்பில் எக்ஸில் எங்கெங்கே எக்ஸ் இருக்கோ அதை நம்ம ஆட் பண்ணணும், மைனஸ் பண்ணணும். அதே போல் ஒய்னு இருந்தால் அந்த மாதிரி, இசட் இருந்தால் அந்த மாதிரி நம்ம ஆட் பண்ணுறதோ சப்ராக்ட் பண்ணுறதோ பண்ணிக்கணும். சிம்பிளானது. நெக்ஸ்ட் பார்ப்போம். இதுக்குரிய பயிற்சி கணக்கில் இதே மாதிரி. அப்போ பாருங்கள், இந்த 6வது இதை கவனிங்க. கோவிலை கழிக்க அப்படின்னு மென்ஷன் பண்ணுறாங்க. அப்போ இதிலிருந்து இதை கழிக்கணும்னு சொல்கிறாங்க. அப்போ ஆக்சுவலாக நம்ம என்ன பண்ணலாம், 27x + 5y - 43. இப்போ அடுத்தது தான் நம்ம கழிக்க அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணால இப்போ மைனஸ் பண்ணோம்னா -13xன்னு வரும். இப்போ சிம்பிள்லாம் மாறிடும். இங்கே ப்ளஸ் இருக்க மைனஸாக மாறிடும். -12y இந்த -5 +5 மாறிடும். இப்போ இதைத்தான் நம்ம கழிக்கணும். 27xல் 13 போன்ஸ் அப்படின்னா பேலன்ஸ் 14x. அதே போல் +5yயில் -12y இருந்தால் -7yன்னு வரும். இங்கே -43ல் 5 நம்ம கழிச்சோம் அப்படின்னா -38. அவ்வளோதான். இந்த மாதிரி தான். ஸோ நம்ம எது சிம்பிள் மாற்ற வேண்டிய இடத்துல கரெக்டாக நம்ம மாற்றிடணும். சேமாக அந்த ஒத்த உறுப்புகளை நம்ம கரெக்டாக டிஃப்ரென்ஸ் நம்ம பார்த்துடணும். அதை வச்சு தான் நீங்கள் பாருங்களேன், லாஸ்ட்டு ஒரு கோவையில் கூட்டவோ அல்லது கழிக்கவோ கூடிய உறுப்புகள் பார்த்தோம் அப்படின்னா ஒத்த உறுப்புகளை மட்டும்தான் நம்ம கூட்டவோ அல்லது கழித்தலோ இதை நம்ம பண்ணுவோம். மாறுபட்ட உறுப்புகளை நம்ம எதுவும் நம்ம பண்ண மாட்டோம். ஸோ இந்த ஆப்ஷன் ஏதோ அதற்கான சரியான ஆன்சர். இது ரொம்ப ரொம்ப சிம்பிளானதான். உங்களுக்கு பேசிக் தெரியல அப்படின்னா இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்ணி ப்ளஸ் மைனஸ் விஷயங்களை கொஞ்சம் கவனமாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்ப்போம். நெக்ஸ்ட் இனிமேல் தான் நீங்கள் நிறையா ப்ராப்ளம்ஸு காம்படிட்டிவ் எக்ஸாமில் பார்க்கக்கூடிய ப்ராப்ளம்ஸாக நிறையா பார்ப்பீங்க. ஒன்பதுனா கவனிங்க. இப்போ அடுத்தடுத்த இரு இயல் எண்களின் கூடுதல் 75 எனில் அவ்விரு எண்களை காண்க இந்த மாதிரி கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் நீங்கள் எக்ஸாமில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக எதையுமே ஒர்க் அவுட் பண்ணாமல் ஆப்ஷன் மெத்தட்லேயே நீங்கள் சால்வ் பண்ணலாம். எந்த 2 நம்பர் ஆட் பண்ணால் 75 வரும். இப்போ இதில் அடுத்தடுத்த இயல் எண்கள் இந்த வார்த்தையெல்லாம் கவனிக்கணும். ஸோ அடுத்தடுத்து அப்படின்னா இப்போ முதல் நம்பர் 5ன்னு இருந்துச்சுன்னா அடுத்த நம்பர் என்ன 6, இது தான் நம்ம அடுத்தடுத்துன்னு சொல்லுவோம்ல. அந்த மாதிரி கான்செப்டில் எதாவது 2ஐயும் ஆட் பண்ணால் நமக்கு 75 வருது அப்படின்னு நம்ம ஆப்ஷனில் பார்த்துக்கலாம். இப்போது ஆப்ஷன் இல்லைங்கிற பட்சத்தில், ஆப்ஷனில் யோசிக்க தெரியலைங்கிற பட்சத்தில் இந்த மாதிரி அடுத்தடுத்த இயல் எண்கள்னு சொன்னாங்கன்னா ஃபஸ்ட்டு இயல் எண்ணை நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கணும், அடுத்த இயல் எண்ணை x+1ன்னு வச்சுக்கணும். இப்போ இதை 2ஐயும் கூடுதல் மென்ஷன் பண்ணிட்டாங்கல்ல, அப்போ நம்மள என்ன பண்ணணும், இதை 2ஐயும் ஃபஸ்ட்டு எக்ஸை நம்ம கூட்டிக்கிட்டோம், அடுத்து x+1 நம்ம கூட்டினா கண்டிப்பாக என்ன தான் வரணும், 75 தான் வரணும். இப்போ இங்கே எக்ஸையும் கூட்டினா 2xன்னு வரும், +1 = 75. இதில் இருந்து நீங்கள் +1 = அந்த சைடு போணுச்சுன்னா மைனஸாக மாறும். அப்போது 2xோட வேல்யூ 74ன்னு இருக்கும். இதில் இருந்து எக்ஸோட வேல்யூ என்ன, 2 இங்கே 2 6 பேலன்ஸ் 1 14னா 7 2 14. அப்போ எக்ஸோட வேல்யூ தான் நம்ம 37ன்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ நம்ம என்ன 2 நம்பர் வச்சுருந்தோம், ஒரு வேல்யூ எக்ஸ்ன்னு வச்சுருந்தோம், இன்னொன்று x+1ன்னு வச்சுருந்தோம். அப்போ எக்ஸ்ன்னு வேல்யூ வச்சுருந்தது 37ன்னு கண்டுபிடிச்சோம். அப்போ x+1 என்ன வரும், 37 + 1 38. இதுதான் அந்த 2 நம்பர். இது நீங்கள் தெளிவாக பார்க்கணும் அப்படின்னா அது. ஆனால் நான் சொன்ன மாதிரி டைம் சேவ் பண்ணணும்னா குயிக்காக ஆப்ஷனில் இருந்தே நீங்கள் அதை சால்வ் பண்ணிடலாம். இப்போ அதே போல் அடுத்தடுத்தது பாருங்கள், ஒவ்வொன்றும் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் யோசிக்கிற அளவுக்கு இருக்கும். இதை நீங்கள் ஓரளவு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிடலாம். இப்போ 960க்கு 1 ரூபாய், 5 ரூபாய் மற்றும் 10 ரூபாய் ஆகிய மதிப்பிலான பணத்தாள்களை வைத்துள்ளார். இம்மூன்று மதிப்பில் உள்ள பணத்தாள்களின் எண்ணிக்கையும் சமம் எண்ணில். அப்போது பணத்தாளோட எண்ணிக்கை சமம், அமௌண்ட்டு மாறுபடலாம். அப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா ஒரு 20 தாள் 1 ரூபா தாளாக வச்சுருப்பாங்க, அதே போல் 20 தாள் 5 ரூபா தாளாக வச்சுருப்பாங்க, அதே 20 தாள். அப்போது சம எண்ணிக்கையில் தாள்கள் இருக்குது. அமௌண்ட் மாறும்ல. ஸோ அது நம்மளுக்கு தேவையில்லை. ஆனால் அவங்க சொல்லியிருக்கிறது பணத்தாள்களின் எண்ணிக்கை சமம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அவரிடமுள்ள மொத்த பணத்தாள்களின் எண்ணிக்கை என்ன, இதான் அவங்க கேள்வி கேட்டிருக்காங்க. இப்போ நல்லா கவனிங்க. இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு தான் ஒரு 20 சொல்லியிருந்தேன். இப்போ நம்ம எப்படி ஆன்சர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இந்த பணத்தாள்களோட எண்ணிக்கை சமம்னு சொன்னனால நம்ம அந்த சமமான வேல்யூவை எக்ஸ்ன்னு வச்சுக்கோம். அதுதான் அந்த பணத்தாளோட எண்ணிக்கையை நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். அப்போ அவர்கிட்ட 1 ரூபா எத்தனை தாள் இருக்கும், அந்த எக்ஸ் தாள்கள் இருக்கும். அதே போல் 5 ரூபாயும் எக்ஸ் தாள்கள் இருக்கும், 10 ரூபாயும் எக்ஸ் தாள்கள் இருக்கும். இது எல்லாத்தையும் கூட்டணும் அப்படின்னா, அதாவது 1x + 5x +
10x. இது எல்லாத்தையும் கூட்டினா அவர்கிட்ட எவ்வளோ தான் இருக்கும்? 960 ரூபா தான் இருக்கும். ஸோ இந்த பாயிண்ட் அப்படியே பேசிக்கானதான். இப்போ எக்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள், உங்களுக்கு 16ன்னு வரும். இப்போ 16xோட வேல்யூ தான் 960 அப்படின்னா ஒரு எக்ஸோட வேல்யூ என்ன? ஒரு எக்ஸோட வேல்யூ இப்போ உங்களுக்கு 16 × 6 96. ஸோ அப்போ 60xன்னு இருக்கும். இப்போ இதில் உங்களுக்கு ஆன்சர் வந்து மொத்தமாக ஒவ்வொரு மதிப்பிலான பணத்தாள் எண்ணிக்கை 60 சொல்லியிருக்காங்கல்ல, நீங்கள் மொத்தத்துக்கே 60 நினச்சிடக்கூடாது. அப்போது அவங்க கேள்வி கேட்டிருக்குது என்ன? மொத்த பணத்தாள் எண்ணிக்கை அப்படின்னா 1 ரூபாத்தாலும் அவர்கிட்ட 60 இருக்கும், 1 ரூபாத்தாலும் 60 இருக்கும், 5 ரூபாத்தாலும் 60 இருக்குது, 10 ரூபாத்தாலும் 60 இருக்குது. அப்போ 360 எவ்வளோ வரும்? 180. மொத்த தாளோட எண்ணிக்கை 180. இந்த மாதிரி நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ நம்ம என்ன தான் ஆன்சர் கண்டுபிடிச்சோம் அப்படின்னாலும் கடைசியாக என்ன கேள்வி கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத புரிஞ்சு நம்ம ஆன்சர் நோட் பண்ணணும். தனித்தனியாக இருக்க தாளோட எண்ணிக்கை கேட்குறாங்களா அல்லது மொத்தத்துக்கே இருக்கக்கூடிய தாளோட எண்ணிக்கையை கேட்குறாங்களா அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு இந்த கொஸ்டினில் இந்த 60ஓட முடிச்சிருப்பாங்க, முடிச்சுட்டு அடுத்ததுன்னு சொல்லியிருப்பாங்க. ஆக்சுவலாக கேள்விக்கான ஆன்சர் இங்கே ஆக்சுவலாக மொத்த தாள்கள் அப்படிங்கிறனால நீங்கள் எக்ஸ்ட்ரா இந்த பாயிண்ட்டையும் நல்லா தெளிவாக நோட் பண்ணி வச்சுருக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் பார்ப்போம். அடுத்து ஒவ்வொரு கொஸ்டினுமே இதெல்லாம் வந்து காம்படிட்டிவ் எக்ஸாமில் கேட்டுக்கிட்டே தான் இருக்காங்க, நல்லா கவனிங்க. இப்போ இதில் ஒரு தேர்வில் மாணவர் எழுதும் சரியான விடைக்கு 4 மதிப்பெண்கள் வழங்கப்படுகின்றன. மேலும் தவறான விடைக்கு 1 மதிப்பெண் குறைக்கப்படுகிறது. அத்தேர்வில் ஒருவன் மொத்தம் 60 வினாக்களுக்கு விடை எழுதி 130 மதிப்பெண்கள் பெற்றான் எனில் சரியான விடை எழுதிய வினாக்களின் எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. இப்போ நான் உங்களுக்கு நான் இன்னும் கிளியராக நான் சொல்கிறேன், நல்லா கவனிங்க. இப்போ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் மொத்தத்துக்கு 60 வினாக்களுக்கு விடை அளிச்சிருக்காரு. மொத்தத்துக்கு 60 வினாக்களுக்கு விடை அளிச்சிருக்காரு. இதில் சரியானது எவ்வளோன்னு தெரியாது, தவறானது எவ்வளோன்னு தெரியாது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, எவ்வளவு சரியானதோ அதை நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கணும். எக்ஸ் கொஸ்டின் வந்து அவர் சரியாக ஆன்சர் பண்ணியிருப்பார். இப்போ இதில் இந்த தவறானதை அவர் எப்படி நம்ம நோட் பண்ணுவோம்? நம்மளுக்கு வந்து இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு 60ல் ஒரு 40 கொஸ்டின் வந்து சரியானது அப்படின்னா மீதி தவறானது என்ன பண்ணுவோம்? இந்த மொத்த அளவில் இருந்து இந்த 40 நம்ம மைனஸ் பண்ணி என்ன ஆன்சர் வருமோ அதை இங்கே நம்ம நோட் பண்ணுவோம். ஆனால் இங்கே நீங்கள் கவனிச்சிங்கன்னா நம்மளுக்கு எக்ஸுன்னு தான் இருக்குது. அப்போ தவறானது என்ன இருக்கும்? அந்த மொத்த அளவு 60ல் இருந்து எக்ஸை நம்ம மைனஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி நம்ம நோட் பண்ண தெரியணும், ரெண்டாக பிரிச்சுக்க தெரியணும். இது புரிஞ்சா? இப்போது இந்த மதிப்பெண்களாம் பார்க்கலாம். சரியான விடைக்கு 4 மதிப்பெண்ணா நம்ம என்ன பண்ணுவோம்? எத்தனை எண்ணிக்கை இருக்கோ அதோட நம்ம 4 மல்டிப்ளை பண்ணுவோமா? அப்போது 4xங்கிறது சரியான விடைக்கு கிடைச்ச மதிப்பு. அடுத்து தவறான விடைக்கு 1 மதிப்பெண் குறைக்கப்படுதா? அப்போ எது தவறான மதிப்பெண் எழுதின கொஸ்டின் எண்ணிக்கை என்ன? 60 - xல் இதில் இருந்து 1 மதிப்பெண் நம்ம குறைக்கணும். அதனால் -1 நம்ம போடணும். இப்போது இதெல்லாம் சரியான மதிப்பு, சரியான மதிப்புக்கு மார்க் போடுறதும் தவறான மதிப்புக்கு மார்க் குறைச்சதும் எல்லாம் சேர்த்து மொத்தத்துக்கு அவர் எவ்வளோ தான் மதிப்பெண் வாங்குவார்? 130 தான் வாங்குவார். அப்போ இதையெல்லாம் சரியானது எழுதுனதையும் ப்ளஸ் அதே போல் தவறானது எழுதுனதையும் இப்போ -1னால -1 அப்படியே போட்டுடணும். இது எல்லாத்தையும் கூட்டினா நமக்கு எவ்வளோ தான் ஆன்சர் கிடைக்கணும்? 130 தான் மதிப்பெண்கிறது கிடைக்கணும். புரிஞ்சா? ஸோ இந்த ஒரு பாயிண்ட்டு தான் நீங்கள் கவனமாக நோட் பண்ண வேண்டியது. ஃபஸ்ட்டு எப்படி நம்ம சரி தவறுங்கிறத எண்ணிக்கை எப்படி பிரிச்சுக்கிறோங்கிறத புரிஞ்சுக்கணும். அடுத்து அதிலேருந்து அவங்க கொடுத்துருக்க மார்க்லேருந்து எப்படி ஒரு ஈக்குவேஷன் க்ரியேட் பண்ணுறோம், இதுதான் ரொம்ப முக்கியமானது. நம்ம ஏற்கனவே எடுத்துட்டோம் அப்படின்னாவே இப்போ 6th ஸ்டாண்டர்ட்லேயே பார்க்கும்போது ஒரு சென்டென்ஸை எப்படி நம்ம ஈக்குவேஷனாக ஃப்ரேம் பண்ணுறோம், இதுதான் நம்மளுக்கு இருக்க முக்கியமான ஒரு டேலண்ட்டு, ட்ரிக்கு. அதை நல்லா புரிஞ்சுட்டோம் அப்படின்னாவே அழகாக நம்மளால் எந்த கொஸ்டின் கேட்டாலும் சால்வ் பண்ண முடியும். இப்போ நம்ம இதுக்கு அடுத்து என்ன பண்ணலாம்? 4x அப்படியே வச்சுருங்க. -1னால் மல்டிப்ளை பண்ணால் -60ன்னு இருக்கும், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ன்னு மாறும், +xன்னு இருக்கும், = 130. இப்போ என்ன ஆகும்? ஃபஸ்ட்டு இந்த சைடு இருக்குது எக்ஸை ஆட் பண்ணிக்கோங்க. இங்கே 4xன்னு இருக்குது, இங்கே ப்ளஸ் 1x மட்டும் இருக்குது. அப்போ என்ன ஆகும்? 5xன்னு வரும். இப்போ இந்த சைடு என்ன ஆகும்? இந்த சைடு -60 அந்த சைடு போகும்போது +60 மாறும். அப்போது 130லேருந்து 60 கூட்டணும் அப்படின்னா நம்மளுக்கு 190. இதிலேருந்து சிம்பிளை பண்ணோம் அப்படின்னா 4×5 5, இங்கே 3×5 15, பேலன்ஸு 4 40ன்னு வருமா? அப்போ 8×5 40. அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன? 38. ஆக்சுவலாக நம்ம எக்ஸுங்கிறது எதுக்காக வச்சுருந்தோம்? எக்ஸ் அப்படிங்கிறது சரியாக எத்தனை கொஸ்டின் அடிச்சிருக்காங்களோ அதுக்கு தான் நம்ம எக்ஸ்ன்னு வச்சுருக்கோம். கேள்வி அதுதானே, சரியான விடை எழுதிய வினாக்களோட எண்ணிக்கை என்னன்னு கேட்குறாங்க.
எக்ஸோட வேல்யூ நம்ம என்னென்னு கண்டுபிடிச்சிட்டோம் 38. அப்போது எதுக்கு எக்ஸ்ன்னு வைக்கணும்? இப்போ ஒருவேளை தவறாக விடை எழுதிய வினாக்களோட எண்ணிக்கை என்னன்னு கேட்குறாங்க அப்படின்னா இதவே நீங்கள் எப்படி மாடிஃபை பண்ணணும்? இப்போ 60லேருந்து எது தவறோ அதை நீங்கள் எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். அப்போ சரியானது எவ்வளோ இருக்கும்? அந்த 60 - எக்ஸ்ன்னு இருக்கும். இந்த மாதிரி கொஸ்டினை மாடிஃபை பண்ண தெரியணும். நீங்கள் ஒரு கேள்விக்கு இதுதான் ஆன்சர் அப்படின்னா அதோட வேலை முடிஞ்சு நம்ம அடுத்த கொஸ்டினை பார்த்துக்கலாம், எக்ஸ்ட்ராலாம் எதை யோசிக்க தேவையில்லை அப்படின்லாம் நீங்கள் நினைக்கவே கூடாது. ஒரு கொஸ்டினில் இருந்து இதை இப்படி கேட்டாங்க அப்படின்னா எந்த இடத்துல நம்ம மாடிஃபை பண்ணணும். இந்த மாதிரி நீங்கள் எக்ஸ்ட்ரா யோசிக்கும்போது தான் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் பார்த்த உடனே அந்த கான்செப்ட் எப்படி கேள்வி கேட்டாலும் உங்களால் ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். எக்ஸாம் காலம் இதே மாடலில் மாடிஃபை பண்ணாலுமே கூட உங்களால் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். என்ன மெத்தடை நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவும் வரும். நிறையா ஸ்டூடெண்ட் வந்து இன்னும் நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்க மைண்ட் செட்டில் இருக்க மாட்டாங்க. ஏதோ நம்ம காலேஜ் படிக்கிற மாதிரி ஓகே ஒன்றா அப்படியே மாட்டோம் நம்ம படிச்சுட்டே இருக்கணும், ஸ்கூல் படிக்கிற மாதிரி படிச்சுட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி உங்களை நீங்கள் கஷ்டப்படுத்தாதீங்க. ரொம்ப ரொம்ப ஸ்மார்ட்டாக மேக்ஸை பொறுத்த வரைக்கும் உள்ள ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு ஒரு ஃபார்முலா தெரிஞ்சு புரிஞ்சுட்டீங்க அப்படின்னா நம்பர் எப்படி மாற்றினாலும் அந்த ஒரே ஒரு வேல்யூ தானே. அப்போ நம்ம படிக்கணும், நிறைய நம்ம படிக்கணுங்கிற அவசியம் இருக்காது. ஸோ ஸ்மார்ட்டாக நம்ம இதை கற்றுக்கிட்டு அடுத்தடுத்தது போயிடலாம். ஸோ அதே போல் தான் இங்கேயும் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. எப்படி வேணால் கொஸ்டின் மாடிஃபை பண்ணாலும் அழகாக ஆன்சர் கண்டுபிடிச்ச முடியும். நெக்ஸ்ட் பார்ப்போம். பாருங்கள், இதுக்கான ஆன்சர் இந்த 38 அப்படிங்கிறதான் 38 தான் அதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் பார்ப்போம். நெக்ஸ்ட்டும் பாருங்கள், இதே கான்செப்டில் தான் இங்கே கேள்வி என்ன தான் பெருசாக இருந்தாலும் ரொம்ப சிம்பிளாக நீங்கள் இதை புரிஞ்சுக்கலாம். கொஸ்டினை பாருங்கள். 60 மாணவர்களுடன் ஒரு பள்ளி பேருந்து புறப்பட்டது. ஓகே, அப்போ மொத்த மாணவர்கள் எத்தனை? 60 பேர். முதல் நிறுத்தத்தில் சில மாணவர்கள் இறங்கினார்கள். அப்போ அந்த சில மாணவர்கள் எத்தனை பேருன்னு தெரியாது, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இரண்டாம் நிறுத்தத்தில் முதல் நிறுத்தத்தில் இறங்கிய மாணவர்களின் எண்ணிக்கையை போல 2 மடங்கு. அப்போ அந்த சில மாணவர்கள்ங்கிறத நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்குவோம். 2 மடங்கு அந்த முதல் நிறுத்தத்தில் இறங்கிய விட 2 மடங்கு சொன்னனால இங்கே 2x வச்சுக்கோம். இதுதான். அப்போ நீங்கள் கரெக்டாக அந்த சென்டென்ஸை ரீட் பண்ணும்போது எப்படி க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிறத இதை புரிஞ்சுக்கிட்டு வந்துட்டீங்க அப்படின்னாவே ஈஸியாக ஈக்குவேஷன் க்ரியேட் பண்ணிடுவீங்க. அடுத்து மூன்றாம் நிறுத்தத்தில் பாருங்கள், எண்ணிக்கையே சொல்லிட்டாங்க. 6 மாணவர்கள் இறங்கினாங்க. இறங்கினது போக பேருந்தில் 3 மாணவர்கள் மட்டும்தான் இருந்திருக்காங்க. எனில் முதல் நிறுத்தத்தில் இறங்கிய மாணவர் எண்ணிக்கை. அப்போ நம்ம எக்ஸ்ன்னு வச்சதை கண்டுபிடிக்கணும். இப்போ இதை புரிஞ்சுட்டீங்க அப்படின்னா இந்த ஈக்குவேஷன் அழகாக க்ரியேட் பண்ணிடுவீங்க. இப்போ இதை கவனிங்க. முதல் நிறுத்தத்தில் எக்ஸு, அவ்வளோதான். ரெண்டாவது நிறுத்தத்தில் என்ன? முதல் நிறுத்தத்தில் இறங்கினதை விட 2 மடங்கு, அப்போ 2x வச்சுருப்பாங்க. அடுத்து மூணாவது நிறுத்தத்தில் 6 பேர் தான், பஸ்ஸுக்குள்ளே இருந்தது 3 பேர் தான். அப்போ இது எல்லாத்தையும் கூட்டுனா மொத்தத்துக்கு எத்தனை பேர் தான் வருவாங்க? அந்த பஸ்ஸோட ஆரம்பத்தில் டோட்டல் சொன்னாங்கல்ல, அதுக்கு தான் வருவாங்க. ஸோ ஈக்குவல் டு 60. அவ்வளோதான். இதுக்கப்புறம் நீங்கள் அழகாக சிம்பிளை பண்ணிடுவீங்க. எக்ஸையும் ஆட் பண்ணோம்னா 3x வரும். நம்பர் 6 + 3 என்ன வரும்? 9ன்னு வரும். ஈக்குவல் டு 60. இப்போ 3xோட வேல்யூ +9 இந்த சைடு போனுச்சுன்னா -9 மாறும். அப்போ 51. இதில் இருந்து எக்ஸோட வேல்யூ 1 3 3, இங்கே 1 3 3, பேலன்ஸ் 2 21, 7 3 21. அப்போ எக்ஸோட வேல்யூ 21 அப்படிங்கிறத அழகாக ஆன்சர் கண்டுபிடிச்சிருவீங்க. அப்போ முதல் நிறுத்தத்தில் நம்ம எக்ஸ்னு வச்சுருக்கோம், எதை எக்ஸ்னு வச்சுருக்கோங்கிறத கரெக்டாக நோட் பண்ணணும். ஒருவேளை கேள்வி எப்படி மாறலாம்? இரண்டாம் நிறுத்தத்தில் இறங்கிய மாணவர்களுடைய எண்ணிக்கை என்னன்னு கேட்பாங்க. முதல் நிறுத்தத்தில் 17 பேர் இறங்கியிருந்தா ரெண்டாம் நிறுத்தத்தில் என்ன 2x தானே வச்சுருக்கோம். அப்போது 2 × 17 ஆன்சர் 34 பேர். 34 பேர் ரெண்டாவது நிறுத்தத்தில் இறங்கியிருப்பாங்க. அதுக்கப்புறம் 6 மாணவர்கள் மூணாவது நிறுத்தத்தில் 3 பேர். இப்போ நீங்கள் எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா 17 + 34 + 6 + 3 இது எல்லாத்தையும் கூட்டினா உங்களுக்கு என்ன தான் வரும்? 60 தான் வரும். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக. நீங்கள் எப்போ எக்ஸ்ட்ரா நீங்கள் ஸ்மார்ட்டாக யோசிக்க ஆரம்பிக்கலாம், இந்த ஆங்கிலம் கேட்டால் இப்படி ஆன்சர் வரும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எப்போ எக்ஸ்ட்ரா யோசிக்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ தான் உங்களுக்கு மேக்ஸ் ஈஸியாக மாறும். ரொம்ப ட்விஸ்ட்டாக இருக்கிறது கூட நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக அதை ட்ரை பண்ணுவீங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நீ அடுத்தடுத்து பாருங்கள். ஸோ இதையும் இதே கான்செப்ட் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த மெத்தட் மாதிரி அந்த மார்க் கான்செப்ட் பார்த்தோம்ல, சரியாக எழுதுனது 4 மார்க்கு, தவறாக எழுதுனதுக்கு 1 மார்க், அதே கான்செப்ட் படி இதுவும் வரும். பாருங்கள், ஒரு மட்டைப்பந்து அணி கலந்து கொண்ட போட்டியில் தோற்றதை விட 2 ஆட்டங்கள் அதிகமாக வென்றார்கள். இப்போ எண்ணிக்கை சொல்கிறாங்க. போட்டியில் தோற்றதை விட 2 ஆட்டங்கள் அதிகமாக வென்றார்கள். அப்போது வென்ற அளவு அப்படிங்கிறது
தோற்ற அளவை விட கொஞ்சம் 2 ஆட்டங்கள் அதிகம் அப்படின்னா கூடுதல். இங்கே வந்து 2 அப்படிங்கிறத மல்டிபிள் பண்ணணுமா ஆட் பண்ணணுமா அப்படிங்கிறத கரெக்டாக புரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு தோற்ற அந்த ஒரு வேல்யூவை எக்ஸ்ன்னு வச்சுக்கணும். எது தோற்றாங்களோ இப்போ இழந்த ஆட்டங்கள் எண்ணிக்கை எக்ஸ்ன்னு வச்சுருப்பாங்க. அப்போ வென்ற ஆட்டங்களோட எண்ணிக்கை என்ன வரும்? தோற்ற ஆட்டத்தை விட இந்த 2 அதிகம் சொன்னனால +2ன்னு போடணும். அதே இது 2 மடங்குன்னு சொல்லியிருந்தாங்கன்னா 2xன்னு போடணும். அப்போ எங்கே 2x மல்டிபிளில் வரும், எங்கே வந்து 2 வந்து ஆட் ஆகி வரும் அப்படிங்கிறது. ஒருவேளை குறைவாக அப்படி சொன்னால் x -2 நம்ம நோட் பண்ணுவோம். இதுதான் நம்ம அந்த வார்த்தைகளில் தெரிஞ்சுக்கிறது. இதை அந்த பேசிக் இயற்கணித சென்டென்ஸை க்ரியேட் பண்ணுறது அதில் இருந்து நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். ஓகே, அப்போ இழந்த ஆட்டங்கள் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். வென்ற ஆட்டங்கள் என்ன இருக்கும்? x + 2ங்கிறதா இருக்கும். இப்போ அடுத்து பாருங்கள், வெற்றிக்கு எத்தனை புள்ளி? 5 புள்ளி. வெற்றிக்கு 5 புள்ளி. அப்போ வென்ற ஆட்டங்கள் வந்து நம்ம என்னென்னு வச்சுருக்கோம்? x + 2 தான் வச்சுருக்கோம். நல்லா கவனிக்கணும், வென்ற ஆட்டங்கள் x + 2 தான் வச்சுருக்கோம். அப்போ அந்த x + 2 இவ்வளோ ஆட்டங்களுக்கு தான் எத்தனை புள்ளி கிடைக்கும்? 5 புள்ளி கிடைக்கும். அதே இது தோல்விக்கு 3 புள்ளிகளா, அதாவது -3 புள்ளிகளா, தோற்ற ஆட்டங்களை நம்ம எக்ஸ்ன்னு வச்சுருக்கோம். எக்ஸ்ன்னு வச்சுருந்தா இங்கே எக்ஸ்ன்னு வச்சுருக்கோம், அதோட புள்ளிகள் வந்து என்ன இருக்கும்? -3ஆல் மல்டிபிள் பண்ணும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்தா அவங்க வந்து எத்தனை புள்ளி தான் வாங்கியிருக்காங்க? 50 புள்ளி தான் வாங்கியிருக்காங்க. அப்போ = 50 நம்ம நோட் பண்ணிடலாம். அவ்வளோதான். உங்களுக்கு நீங்கள் இந்த ஈக்குவேஷன் க்ரியேட் பண்ணுறதை புரிஞ்சுட்டிங்க அப்படின்னாவே அதுக்கப்புறம் நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணிடுவீங்க. இப்போ இதை 5ஆல் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 5x + 10ன்னு இருக்கும். -3x = 15 இருக்கும். இப்போ எக்ஸ்லாம் ஆட் பண்ணிங்கன்னா +5x -3x ஆக்சுவலாக என்ன ஆகும்? 2xன்னு மாறுமா? இங்கே +10 இந்த சைடு இருக்குது =50. இப்போ இதில் இருந்து +10 இந்த சைடு போணுச்சுன்னா -10 மாறும். அப்போ 50ல் 10 போணுச்சுன்னா பேலன்ஸ் 40 தான். அப்போ 2xோட வேல்யூ 40 அப்படின்னா எக்ஸோட வேல்யூ 20. இப்போ நம்ம எக்ஸுங்கிறது எதை வச்சுருந்தோம்? இழந்த ஆட்டம், தோற்ற ஆட்டங்களோட எண்ணிக்கை தான் வச்சுருந்தோம். அப்போது 20 மேட்ச் தோத்துட்டாங்க. அதே இது வென்ற ஆட்டங்கள் என்ன இருக்கும்? x + 2னா 20 + 2 22. இதுதான் வென்ற ஆட்டங்கள். அவங்க கேட்டிருக்கிறது என்ன? கலந்து கொண்ட ஆட்டங்களோட எண்ணிக்கை, மொத்த எண்ணிக்கை தான் கேட்டிருக்காங்க. அப்போ இதை ரெண்டையும் தோற்றதையும் ஜெயிச்சதையும் சேர்த்து ஆட் பண்ணிடணும். 42 வரும். ஸோ மொத்தத்துக்கு 42 ஆட்டங்கள்ங்கிறது தான் இதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஸோ நீங்கள் எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் அப்படின்னு இருந்தாலும் நீங்கள் நல்லா தெளிவாக யோசிக்க வேண்டியதை கரெக்டாக நீங்கள் பார்க்கணும். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போ இந்த கான்செப்டில் தான் உங்களுக்கு பயிற்சி அப்படிங்கிறதே இருக்கும். பயிற்சியிலையும் நீங்கள் ரொம்ப சிம்பிளாக இருக்க விட கொஞ்சம் யோசிக்கிற அளவுக்கு இருக்க கொஸ்டின் நான் சொல்கிறேன். பாருங்கள், இப்போ 5வது கொஸ்டினை பாருங்கள். 5வது கொஸ்டின் ஆல்ரெடி நம்ம பார்த்த மெத்தடே தான். ஒரு முழு எண்ணின் 3 மடங்குடன் 9ஐ கூட்ட 45 கிடைக்குது. அந்த எண்ணை காண்க. முழு எண்ணை தான் நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கணும். அப்போது இந்த முழு எண்ணோட 3 மடங்குடன், 3 மடங்கு அப்படின்னா இதை மல்டிபிள் பண்ணணும். 9ஐ கூட்ட அப்படின்னு சொன்னால் 9ஐ நம்ம ஆட் பண்ணிடணும். கூட்டினா என்ன ஆன்சர் கிடைக்கும் சொல்லிட்டாங்க? 45 கிடைக்கும் சொல்லிட்டாங்கன்னா அப்போ அந்த எண் என்னென்னா எக்ஸ் கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன பண்ணணும்? 3x இந்த சைடு வச்சிடணும். +9 ஈக்குவல் இந்த சைடு போணுச்சுன்னா -9 மாறும். அப்போ 45ல் 9 போணுச்சு அப்படின்னா பேலன்ஸ் 36. இதுலேருந்து எக்ஸோட வேல்யூ என்ன இருக்கும்? 1 3 3 12 3 36. இப்போ இது எக்ஸோட வேல்யூ 12. இதுதான் அந்த முழு நம்பர். ஓகேவா? ரைட், நெக்ஸ்ட் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 2 அடுத்தடுத்த ஒற்றைப்படை எண்களின் கூடுதல் 200 எண்ணில் அவ்வெண்களை காண்க. எப்படி கேட்டிருக்காங்க? இந்த மாதிரி அடுத்தடுத்த இயல் எண்கள், முழு எண்கள், ஒற்றைப்படை எண்கள், இரட்டைப்படை எண்கள் இந்த மாதிரி சொன்னாங்கன்னா எப்படி நம்ம அந்த 2 வேல்யூ எடுத்துக்கணுங்கிறத புரிஞ்சுக்கணும். இதில் நீங்கள் ஆப்ஷனை வச்சு செக் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஒருவேளை கொஸ்டினில் ஆப்ஷனோடு இருந்தது அப்படின்னா 2 நம்பர் ஒற்றைப்படை நம்பரா அப்படிங்கிறத நீங்கள் கவனிக்கணும். 2ஐயும் கூட்டினா 200 வருதான்னு பாருங்கள். அதாவது அடுத்தடுத்த நம்பராக இருக்கணும். அடுத்தடுத்த நம்பராகவும் இருக்கணும், அது ஒற்றைப்படை நம்பராகவும் இருக்கணும், அதோட கூடுதல் 200ஆகவும் இருக்கணும். இந்த கண்டிஷன் இருந்துச்சு அப்படின்னாவே ஆன்சர் நீங்கள் நோட் பண்ணிடலாம். ஈஸியாக ஆப்ஷனில் வந்து செக் பண்ணிடலாம். ஒருவேளை ஆப்ஷனில் இல்லாமல் இந்த வார்த்தையில் வச்சு நீங்கள் க்ரியேட் பண்ண நினச்சிங்கன்னா ஒற்றை எண்ணை எக்ஸ்ன்னு எடுத்துக்கணும். 2வது ஒற்றை எண்ணை நீங்கள் x + 2ன்னு எடுக்கணும். இது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தடுத்த இயல் எண்கள்னு சொன்னாங்க அப்படின்னா தான் எண்ணை 1 எக்ஸ்னும் 2வது எண்ணை x + 1ன்னு வைக்கணும். அதே இது ஒற்றைப்படை எண்ணை. இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், 3ங்கிற ஒரு நம்பர் இருக்குது. அதுக்கு அடுத்த ஒற்றைப்படை எண்ணை என்ன? 5 தானே. அப்போ 3ங்கிற நம்பரில் நம்ம எக்ஸ்ன்னு வச்சோம்னா
இந்த 3ங்கிற நம்பருக்கு அடுத்து 5 வரணும் அப்படின்னா இதோட நம்ம எதை கூட்டணும், 2 கூட்டினா தானே. அப்போ எக்ஸோட அந்த 2 கூட்டினா தான் அடுத்த ஒற்றைப்படை எண்ணுங்கிறது கிடைக்கும். இப்போ அதுக்கு அடுத்த ஒற்றைப்படை எண் பாருங்கள். இப்போ 7 அப்படின்னா இதே எக்ஸோடய நீங்கள் கம்பேர் பண்ணணும். எக்ஸோட எவ்வளோ கூட்டணும், 4 கூட்டணும். அப்போ எக்ஸ் ப்ளஸ் 4 இதுதான் அடுத்தது. அப்போ அடுத்தடுத்த 3 ஒற்றைப்படை எண்கள்னு சொன்னாங்கன்னா இந்த மாதிரி தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். புரிஞ்சுங்களா? ரைட். இப்போ இதில் இங்கே கேள்வி என்ன, அடுத்தடுத்த 2 ஒற்றைப்படை எண்களோட கூடுதல் 200. அப்போ மொதல் ஒற்றைப்படை எண் அடுத்த ஒற்றைப்படை எண் இதோட நம்ம கூட்டினா நம்மளுக்கு என்ன தான் கிடைக்கணும், 200. இப்போ இருந்து பாருங்கள், எக்ஸ் எக்ஸ்ன்னு கூட்டினா 2x ப்ளஸ் 2 ஈக்குவல் அந்த சைடு போனுச்சுன்னா மைனஸாக மாறும். அப்போ 200ல் 2 போனுச்சுன்னா பேலன்ஸ் 198. நான் இந்த ஸ்டெப்பை நான் டேரெக்டாக நோட் பண்ணுறேன். இதை எப்படி 198 வந்துச்சுன்ட்டு கன்ஃபியூஸ் ஆகிட வேணாம். அடுத்து எக்ஸோட வேல்யூ 2 இங்கேயும் 52 18 பேலன்ஸ் 1 மறுபடியும் 9. அப்போது ஒரு எக்ஸோட வேல்யூ 99. அப்போ இன்னொரு நம்பர் என்ன இருக்கும், ஒரு நம்பர் 99னா இன்னொரு நம்பர் அதோட 2 தான் நீங்கள் கூட்டணும். அப்போ 99லேருந்து 2 கூட்டினா 101. 99க்கு அடுத்து உள்ள ஒற்றை எண் 101. இதை மறந்துடக்கூடாது. ஓகே, எல்லாம் 99 அடுத்து 100ன்னு அவசரத்தில் நோட் பண்ணிடுவாங்க. ஆரம்பத்தில் எல்லாம் இதெல்லாம் கரெக்டாக பண்ணிவிட்டு கடைசியில் இப்போ நோட் பண்ணிடுவாங்க, மறந்துடக்கூடாது. ஸோ ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம கரெக்டாக மைண்டில் வச்சுருக்கணும். ஏன்னா இதில் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நம்ம ஆன்சர் தெரியல, அந்த கான்செப்டே தெரியலை அப்படின்னு இருந்து ஏதாவது ஒரு சம்திங் நம்ம மிஸ்டேக் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா அது கூட ஒன்றும் பெருசாக பாதிப்பு இருக்காது. ஆனால் கேர்லெஸ் மிஸ்டேக்னால, ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு நல்லா தெரியும், ஆனால் அந்த ஒற்றைப்படைங்கிற விஷயத்த நான் மறந்து போயிட்டேனே, அதனால மிஸ்டேக் பண்ணிட்டேனே அப்படின்ட்டு இந்த மாதிரி கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணிங்க அப்படின்னா அதுதான் பாதிப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் ஸோ இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் நல்லா கொஸ்டினை நல்லா எப்பயுமே மைண்டில் வச்சுருக்கணும். ஃபைனல் ஆன்சர் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது, ஏன்னா ஆன்சர் என்ன தான் கண்டுபிடிச்சாலும் நம்ம இதில் ஓஎம்ஆர்லையோ இல்லை கம்ப்யூட்டர் பேஸ் இதுலேயே நம்ம கிளிக் பண்ணுறது தான் ஃபைனல். அப்போ அதை கிளிக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒன்ஸ் நல்லா தெளிவாக நோட் பண்ணணும். எப்பவுமே ஃபோக்கஸாக கவனமாக நம்ம ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னாவே எல்லா நேரத்தையும் நம்மளுக்கு எக்ஸாம் நேரங்களையும் கவனம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். நம்ம இங்கே சரியாக ப்ராக்டிஸ் பண்ணும்போது கேர்லெஸ்ஸாக இருந்தோம் அப்படின்னா அதே கேர்லெஸ் எக்ஸாம்லேயே வந்துடும். ஸோ கவனமாக நம்ம பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கொஸ்டின் கவனிங்க. 7வது கொஸ்டினை, வாடகை மகிழுந்தின் வாடகை கட்டணமாக முதல் 5 கிலோமீட்டர் தொலைவுக்கு குறைந்தபட்ச கட்டணமாக ரூபாய் 100ம் 5 கிலோமீட்டருக்கு மிகும் தொலைவிற்கு கிலோமீட்டருக்கு ரூபாய் 16 எனவும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. ஒருவர் தனது பயணத்திற்காக வழங்கிய மொத்த தொகை 740 எனில் அவர் பயணித்த தொலைவை காண்க அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இதில் புரியுதுங்களா உங்களுக்கு? ஒரு டாக்ஸிக்கு புக் பண்ணுறாங்க. 5 கிலோமீட்டரோ இல்லை 5 கிலோமீட்டருக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னாவே மினிமம் சார்ஜாக 100 எடுத்துக்குவாங்க. 5 கிலோமீட்டருக்கு மேலே போகுது அப்படின்னா கிலோமீட்டர் கணக்கு, ஒரு கிலோமீட்டருக்கு இவ்வளோ அமௌண்ட்டு அப்படிங்கிற மாதிரி பேசிக்குவாங்க, பேசி ட்ராவல் பண்ணுவாங்க. இப்போ இதிலேருந்து அவர் மொத்தத்துக்கு 740 ரூபா கொடுத்துருந்தாருன்னா அவர் பயணித்த தொலைவு என்ன அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. புரிஞ்சா கேள்வி? ஸோ இதை நம்ம ஈஸி ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த அமௌண்ட்லேருந்து தான் வரணும். 740 ரூபா மொத்தத்துக்கு கட்டினாரா? இப்போ அவர் மினிமம் கட்டணமா குறைந்தபட்ச கட்டணமா 100 ரூபாங்கிறது என்ன, 5 கிலோமீட்டருக்குள்ளையா? அப்போது நல்லா கவனிங்க, ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 5 கிலோமீட்டருக்கு கண்டிப்பாக அவர் 100 ரூபா மட்டும் கொடுத்துருப்பாரு. 100 ரூபா கொடுத்தது போக மீதி அமௌண்ட்டு தான் பெர் கிலோமீட்டருக்கு. அப்போ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க அந்த 100 ரூபாய்க்கு எத்தனை கிலோமீட்டருங்கிறது தெரிஞ்சிருக்குமா? 100 ரூபாய்க்கு 5 கிலோமீட்டருங்கிறது. அப்போ மீதி இருக்கிறது என்ன? 640 ரூபா. இந்த 640 ரூபா தான் அவர் என்ன பண்ணுறாரு, கிலோமீட்டர் கணக்கு 16 ரூபான்னு கொடுத்துருப்பாரு. அப்போ இந்த 640 16ஆல் நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு கிலோமீட்டருக்கும் 16 கொடுத்துருந்தனால மொத்த கிலோமீட்டர் என்னங்கிறத இதில் நீங்கள் கண்டுபிடிச்சிருங்க. இப்போது என்ன ஆன்சர் வரும்? இப்போ 6 8ஆல் அடிச்சு கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே 2 இங்கே 80ன்னு வரும். அடுத்தது 2 40ன்னு வருமா? அப்போ மொத்தத்துக்கு அந்த மினிமம் 5 கிலோமீட்டர் தவிர்த்து மீதி 40 கிலோமீட்டர் இருந்திருக்கு. அதான் ஒரு கிலோமீட்டருக்கு 16 ரூபான்ட்டு 40 கிலோமீட்டருக்கு 640 ரூபா கொடுத்துருக்காரு. அது போக அந்த ஸ்டார்டிங்கில் அவர் அந்த மினிமம் சார்ஜாக 5 கிலோமீட்டருக்கு 100 ரூபான்னு கொடுத்து மொத்தத்துக்கு 740 ரூபா அவர் கொடுத்துருக்காரு. புரிஞ்சுங்களா? இப்போ அவங்க கேட்டிருக்கிறது என்ன, பயணத்தை மொத்த தொலைவு தானே, அந்த 40 கிலோமீட்டர்னு நம்ம நோட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் மினிமம் அந்த 100 ரூபாய்க்கு 5 கிலோமீட்டர் தானே, அதையும் நீங்கள் நோட் பண்ணிடணும். அப்போ மொத்தத்துக்கு 45 கிலோமீட்டருங்கிறது தான் ஆன்சர்.
இதுதான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஸோ இதில் நீங்கள் ஒரு டைம் கான்செப்டை புரிஞ்சிட்டிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸி. நீங்கள் அதை நீங்கள் கவனிக்காமல் விட்டுட்டீங்க அப்படின்னா எக்ஸாம் காலில் பார்க்கும்போது தான் நீங்கள் அந்த நேரத்தில் ஐடியாவே இல்லாமல் யோசிச்சுக்கிட்டு இருப்பீங்க. ஏதோ தப்பாக ரேட்டு என்னத்தான் நான் ட்ரை பண்ணிட்டு வரலாம் அப்படிங்கிற அளவுக்கு தோணும். ஸோ இப்போ இருந்தே என்னோடய வீடியோவை முழுமையாக நீங்கள் கவனிங்க. ஸோ நீங்கள் ஆரம்பத்துலேருந்து நான் கொடுக்குற சம்ஸ்லாம் நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னாவே நீங்கள் ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட்லேயும் ஒவ்வொரு டேர்ம்லேயும் தெளிவாயிருவீங்க, ஒவ்வொரு யூனிட்லேயும் நீங்கள் தெளிவாயிருவீங்க. அதுக்கப்புறம் ஓவரால் டிவிஷன்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதெல்லாம் ஆல்ரெடி நம்ம பார்த்ததா அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு தோணும். ஓகேவா? ரைட், நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இல்லை, அடுத்த கொஸ்டின் பாருங்கள். கொள்குறி வகை வினாக்கள்னா ஒரு காமனாக ஒரு வேல்யூஸ் நம்பர்ஸ் கொடுத்துட்டு இதோட பொது வடிவம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இதில் நீங்கள் பொது வடிவம் அப்படின்னா ஸ்டார்டிங்கில் இருக்க நம்பரை நீங்கள் இப்போ ஆப்ஷனை பொறுத்து எப்படி வேணால் வச்சுக்கலாம். ஆப்ஷனில் என்னன்னு யூஸ் பண்ணியிருக்காங்களா, அப்போ மொதல் நம்பரை நீங்கள் என்னன்னு வச்சுக்கலாம். இப்போ அடுத்தது பாருங்கள், 3ஓட நீங்கள் இங்கே 6 அப்படிங்கிறது கிடைக்குது. ஓகே, 3ஓட இது அடுத்து 6ன்னு கிடைக்குது. அப்போ இங்கே என்ன பண்ணுறாங்க, இல்லை அந்த மொதல் வேல்யூ என்னங்கிறத 3ன்னு வச்சிட்டோம் அப்படின்னா நீங்கள் அடுத்தடுத்தது பாருங்கள், இங்கே 3 காமனாக இருந்து n அப்படிங்கிற வேல்யூக்கு பதிலாக நம்ம 1 2 3 இந்த மாதிரி நம்ம அப்ளை பண்ணிட்டே போனோம் அப்படின்னா உங்களுக்கு இவங்க கொடுத்துருக்க அந்த வேல்யூலாம் வரும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா முதல் நான் 3 அப்படின்னு நான் வச்சுட்டேன். இப்போ n வேல்யூ நான் ஃபஸ்ட்டு 1ன்னு வைக்கிறேன். n வேல்யூ 1ன்னு வச்சோம் அப்படின்னா 3 × 1 3 மொதல் நம்பர் வந்துருச்சா. இப்போ அதே போல் 3ன்னு நான் வைக்கிறேன். n வேல்யூ 2ன்னு வைக்கிறேன். ஸோ 2ன்னு இருந்துச்சு அப்படின்னா 2 6, ரெண்டாவது வேல்யூ கிடச்சிருச்சா. அதே போல் தான் 3ன்னு காமனாக வச்சுட்டு அடுத்து n வேல்யூ நான் 3ன்னு வைக்கிறேன். 3ன்னு வச்சிங்க அப்படின்னா 3 9, மூணாவது வேல்யூ கிடச்சிருதா. இதுதான் பொது வடிவம். அப்போ பொது வடிவத்தை இந்த மாதிரி தான் நம்ம க்ரியேட் பண்ணுவோம். இதற்கான ஆன்சர் என்ன வரும், 3n. இதுதான் அதற்கான சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு கவனிங்க. இப்போது இந்த கொஸ்டின் உங்களுக்கான ஹோம்ஒர்க் கொஸ்டின். ஸோ யார் என்னோடய வீடியோலாம் நல்லா தெளிவாக பார்த்துட்டு ஹோம்ஒர்க் கொஸ்டின்லாம் ஆன்சர் பண்ணுறீங்க, கமெண்ட் செக்ஷன் ஆன்சர் பண்ணுறீங்கன்னு பார்ப்போம். அதே போல் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருந்தது அப்படின்னாலும் நீங்கள் புரிஞ்சதை நீங்கள் உங்களோட ஃபீட்பேக்கை தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணலாம். இப்போ ஒரு எண்ணின் 6 மடங்கை 40லிருந்து கழித்தால் -8 கிடைக்கும் எனில் அந்த எண்ணை காண்க அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு எண்ணை நம்ம எக்ஸ்னு வச்சுக்குவோம், அதோட 6 மடங்கு அப்போ 6xன்னு வச்சுக்குவோம். அதுலேருந்து 40 கழித்தால் அப்போ -40 கழிச்சாச்சுன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் சொல்லிட்டாங்க, -8ன்னு கிடைக்கும் சொல்லிட்டாங்க. அப்போ -8 இதிலேருந்து நீங்கள் எக்ஸ் வேல்யூ என்ன வரும் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இது உங்களுக்கான ஹோம்ஒர்க் கொஸ்டின், ரொம்ப சிம்பிளானது தான். ஸோ இதான் நம்ம பார்க்குறது. அவ்வளோதான், இதோட இது முடிஞ்சு. நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்தது உங்களுக்கு நேர் விகித எதிர் விகித கான்செப்டில் இருக்கும். நீங்கள் தியரி சம்மந்தமாக இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கலாம். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இந்த பாட சுருக்கம் இதிலேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நம்ம பார்த்த இன்ஃபர்மேஷன்லாம் இதில் இருக்கும். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்தது நெக்ஸ்ட்டு 4th யூனிட்டில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.